பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் நம் ஆண்டவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேல் மக்கள் பெரும் சுமையில் இருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், துன்பத்தில் உழன்று கொண்டிருந்தார்கள், கண்ணீரோடும் வேதனையோடும் தங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள். எகிப்து நாட்டில் அவர்கள் அடிமையாக இருந்தபோது அவர்களின் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக படும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் மோசே என்கிற விடுதலை வீரரின் வழியாக அந்த எகிப்தில் படுகிற துன்பங்களினால் மக்கள் அவதி உறுவதை, கண்ணீர் வடிப்பதை கண்ட கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிற முடிவை எடுத்து மோசேயை அனுப்புவதை பார்க்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். குறிப்பாக, நான் உங்களை பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிற்கு அழைத்துச் செல்லுவேன் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறார். இஸ்ராயேல் மக்களும் கூட இதோ ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்து, நாங்கள் மோசேனுக்கு பின்பாக செல்லுவோம், பிறகு எங்கள் கடவுளுக்கு முழு மனதோடு பலி செலுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். பெரும் சுமையோடு வாழ்ந்த மக்கள், துன்பத்தில் இருந்தவர்கள், கடவுளுடைய உடனிருப்பினால், வழி நடத்துதலினால், அவருடைய இரக்கத்தினால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். நானே உங்கள் கடவுள் என்று சொல்லி, இருக்கிறவர் என்று சொல்லி அவர்களை உறுதிப்படுத்துகிறார். பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டை உங்களுக்கு தருவேன் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையில் வெளியேறி வருகிற மக்களும் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துவதை பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. அதுபோலவே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். பெரும் சுமைகளால் நாம் ஒவ்வொருவரும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோமா? என்ன சுமை நம்மை அனுதினமும் அழுத்தி கொண்டிருக்கிறது? மனபாரத்தோடு நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறது? வேதனையிலும் துன்பத்திலும் நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். அந்த சுமைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் இறக்கி வைப்போம். இந்த பலிப்பீடத்திலே அந்த சுமைகளை நாம் இறக்கி வைப்போம். கடவுள் நமக்கு ஆறுதல் தருகிறவராக, தேறுதல் தருகிறவராக, நம்பிக்கை ஊட்டுகிறவராக, நம்மை வழிநடத்தி பாதுகாப்பவராக இருக்கிறார். அந்த உறுதியான நம்பிக்கையை கிறிஸ்துவின் மீது வைப்போம். பாலஸ்தீன நாட்டிலே வாழ்ந்த இஸ்ராயேல் மக்கள் 2 விதமான சுமைகளினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஒன்று, அவர்களுக்கு இருந்த சட்ட சுமை, இரண்டாவது வரிச்சுமை. இந்த சட்டச்சுமை என்று சொல்லுகிற போது, திருச்சட்டமே மீட்பிற்கான வழி என்பதனால் யார் யாரெல்லாம் இந்த திருச்சட்டத்தை மீறுகிறார்களோ, ஓய்வு நாளினுடைய சட்டதிட்டங்களை மீறுகிறார்களோ, அவர்கள் எல்லோரும் மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. சடங்கு சம்பிரதாயங்களை மீறுகிறவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. இதனால் அந்த மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளானார்கள். சட்ட சுமை அவர்களுக்கு இருந்தது. ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிற போது, அந்த சட்ட சுமைகளிலிருந்து மக்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்பதனால், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். இரண்டாவது, அவர்களுக்கு இருந்த வரிச்சுமை. ஏனென்றால் அவர்கள் இன்னொரு நாட்டிற்கு அடிமைகளாக இருந்தார்கள், இன்னொரு அரசனின் கீழ் இருந்தார்கள். இதனால் அந்த அரசன் அதிகமான வரிச்சுமையை அவர்கள் மீது சுமத்தி, இல்லாதது பொல்லாதது எல்லாவற்றிற்கும் வரி வசூலித்து அவர்களை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகச் செய்திருந்தான். இதனால் மக்கள் ஒரு விதமான மன அழுத்தத்திலும் மனபாரத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகள், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார்.
அவர்களுடைய வாழ்க்கையை மேம்பட்ட வாழ்க்கையாக உயர்த்துகின்றார். மனபாரங்கள் அவர்களை விட்டு அகலுகிறது. அவர்களுக்குள் இருந்த மன அழுத்தங்கள், மன சுமைகளை குறைக்கக்கூடிய செயல்களில் ஆண்டவர் ஈடுபடுகிறார். நோய்களை குணப்படுத்துவது, கஷ்டங்களை தீர்ப்பது, வியாதி வருத்தங்களினால் அல்லலுற்று கொண்டிருக்கிறவருடைய வாழ்வு மேம்பட கடவுள் அவர்களுக்கு அற்புத அதிசயங்களை செய்வது என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் ஆறுதல் மொழியும் நம்பிக்கையும் கூறுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வந்தது. குறிப்பாக அந்த குடும்பத்தினுடைய சகோதரி, அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பரிந்துரை கடிதத்தை கேட்டு வந்திருந்தார். அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், ஃபாதர், நான் என்னுடைய கணவனை இழந்து விட்டேன். இந்த 2 பெண் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய கணவன் இறந்ததற்கு காரணம் கடன் சுமை. அதிகமான கடன் வாங்கினார். இங்கு அங்கன கடன் வாங்கி கடன் கழுத்தை நெரிக்க செய்வது என்னதென்று தெரியாமல் ரயிலிலே சென்று விழுந்து விட்டார். தற்கொலை செய்து கொண்டார். அது ஒரு கொடூரமான தருணம் ஃபாதர். நினைத்து பார்க்கவே முடியவில்லை. என் கணவனை இழந்த பிறகு எனக்கு என்ன செய்வது என்று தெரியல. இந்த 2 பெண் பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் அனுதினமும் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எனக்கு மிக பெரும் ஒரு கனவு இருக்கிறது என்று சொல்லி அந்த பரிந்துரை கடிதத்திற்காக அவர் இடத்தில் வந்திருந்தார். பிரியமானவர்களே, இப்படி கடன் சுமை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பாரங்கள், நோய் நொடிகள் என எல்லாவற்றிலும் இன்றைக்கு இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லலுற்று கொண்டிருக்கிறோம், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்காக ஒருபோதும் நாம் தவறான முடிவை எடுத்துவிடக்கூடாது, தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது, வாழ்க்கையினுடைய முடிவுக்கு சென்றுவிடக்கூடாது. மாறாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், துணிவோடு போராட வேண்டும், வாழ்க்கையை வெற்றி கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் அதற்கு துணையாக இருக்கிறார். அதனால்தான் இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்கிறார். பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிற்கு உன்னை அழைத்து கொண்டு வருவேன் என்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற உறுதியை தருகிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற நம் ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.